இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர் கண்டக்டராக பெங்களூரில் இருந்தபோது எம்ஜிஆரின் ரசிகராக இருந்தார். எம்ஜிஆரின் படங்களையே விரும்பி பார்த்தார். எம்ஜிஆரின் சண்டை காட்சிகள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அந்த சண்டை காட்சி யதார்த்தமாகவும் கருத்துள்ள பாடல்களாகவும் இருக்கும், மக்களை ஈர்க்கின்ற படமாக இருக்கின்றன என்பதால் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். எம்ஜிஆரை பின்பற்ற தொடங்கினார். அதுதான் அவர் சினிமாவுக்கு வந்த பிறகும் கூட எம்ஜிஆர் பாணியிலே தன்னுடைய படங்களை கருத்துள்ள பாடல்களும் அதே சமயத்தில் எம்ஜிஆரை போலவே சண்டை காட்சிகளும் யதார்த்தமாக அமைத்துக் கொண்டார். சண்டை காட்சிகளை அதிகமாக படங்களில் எம்ஜிஆரை ஃபாலோ செய்தே அவர் நடிக்க தொடங்கினார். அதே போல ரஜினிகாந்த் திரையுலகில் காலடி எடுத்து வைத்து நடிக்க தொடங்கிய போது மேடை ஏறி பேசவே கூச்சப்படுவார், பயப்படுவார். தப்பி தவறி யாராவது அவரை பேச மேடைக்கு அழைத்தால் அச்சத்துடன் எழுந்து வந்து கொச்சை தமிழில் 4 வார்த்தை மட்டும் பேசிவிட்டு அமர்ந்து விடுவார். காரணம், தாம் பேசுகின்ற பேச்சு தமிழில் தவறாக பேசிவிடுவோமோ என்கின்ற பயம்தான். பிறகு நாளடைவில் அவர் சரளமாக பேச கற்றுக்கொண்டது எங்கு என்றால், அதே ஷூட்டிங் ஸ்டுடியோக்களில் படப்பிடிப்பு தளத்தில் மற்ற டெக்னீஷியன்களோடு தமிழில் பேசியும் டைரக்டர்களோடும் அசிஸ்டன்ட் டைரக்டர்களோடும் தமிழில் பேசி சரளமாக பேசி தன்னை தமிழ் பேச கற்றுக்கொண்டார். பிறகுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும் வகையில் எளிமையாக தமிழ் பேசி எளிமையாக குட்டிக்கதை சொல்லும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார். தன்னுடைய தமிழை வளர்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, அப்போதே புரட்சி தலைவரை பற்றி அறிந்து புரட்சி தலைவரை பாராட்டி ஒரு பாடலும் கூட ஒரு விழாவில் பாடியிருக்கின்றார் ரஜினி. ஏதோ வந்தோம், மேடை ஏறினோம், 4 வார்த்தை பேசினோம் என்று அவர் நினைக்கவில்லை. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்கென்று பேசினார். அந்த மேடையில் வானத்திலே ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சந்திரன் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். சூரியனும் சந்திரனும் மறையவில்லை, ஆனால் எம்ஜிஆர் அமரராகிவிட்டார் என்றாலும் நம் மனதில் மறையவில்லை, நம் மனதில் இருக்கின்றார் என்று பேசத் தொடங்கிய ரஜினிகாந்த் ஊர்காவலன் 100வது நாள் விழாவில் பேச வந்தவர் தான். மனிதன் படத்தில் அவர் பாடிய ஒரு பாடலை, வாயசைத்து பாடிய ஒரு பாடலை பாடி எம்ஜிஆரின் புகழை சொன்னார். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்புன் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவரே எம்ஜிஆர் என்று பாடினார். அங்கு மேடையில் வசனமாக பேசாமல் அந்த பாடலை பாடியே காட்டி கைத்தட்டலை பெற்றார் ரஜினிகாந்த். அன்றைக்கு அவருக்கு விருது கொடுத்தவர் ஜானகி அம்மையார். அந்த மேடையில் மேலும் ரஜினிகாந்த் பேசும்போது, நான் பரிசு பெறும் இந்த கேடயத்தை மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் திருக்கரங்களால் பெற்றிருக்க வேண்டும் என்றாலும் அவர் இன்று நம்மிடையே இல்லாத காரணத்தால் அவருடைய துணைவியார் ஜானகி அம்மையாரின் திருக்கரங்களால் பெற்றுக்கொள்கிறேன். குறையை அறையிலே சொல், மறைவிலே சொல் என்பார்கள். நிறையை 4 பேர் மத்தியில் மேடையில் சொல், பத்திரிகையாளர்களிடம் சொல் என்பார்கள். அதனால்தான் என் நிறைவை இங்கே சொல்கின்றேன். 36 ஆண்டு காலத்திற்கும் மேலாக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொண்ட அவரது துணைவியார் ஜானகி அம்மையாரிடமிருந்து பரிசு பெறுவதை பெருமையாக கருதுகின்றேன். அந்த மாமனிதர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றது போலவே இந்த பரிசையும் அம்மையாரிடமிருந்து, ஜானகி எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து இந்த பரிசை பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார் ரஜினிகாந்த். ஆக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஸ்டார் ஆவதற்கு முன்பிருந்தே புரட்சி தலைவரின் ரசிகர் என்பதை இங்கு மறுபடியும் பதிவு செய்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.